என்னும் திருவொளியை ஏற்றி திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறு திருவழிபாட்டிற்கு திரு அவை நம்மை அன்போடு அழைக்கிறது. கடவுள் நம்மோடு என்பதான் இன்றைய வழிபாட்டின் மைய கருப்பொருள். தேடல்கள் நிறைந்த உலகில் இறைவனின் அழைப்பை ஏற்று திருவருகை காலத்தில் இறுதி பகுதியில் மீட்பரின் பிறப்பிற்காக விடை பெற்றிட வந்துள்ள இறைக்குலமே, உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்வில் நாம் பல தேடல்களில் ஈடுபடுகிறோம். அத்தேடல்களுக்கு பல்வேறு வழிகளில் விடைகள் மற்றும் தீவுகள் வந்து சேர்கின்றன. இந்த தீவுகள் பல வேளைகளில் நாம் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத வடிவத்தில் வந்து சேர்வதையும் நாம் நம் வாழ்வில் பல முறை உணர்ந்திருக்கிறோம். யூதேயா முழுவதும் ரோமிய அடக்குமுறை நிலவி அளவுக்கு அதிகமான மக்களை வந்து சூழலில் இளம் கிராம பெண்ணான மரியா சொந்த நாட்டிலேயே சிறையில் வதைக்கப்பட்டவத்தை போன்ற ஒரு நெருக்கடியில் வாழ்ந்தார். இருப்பினும் அவர் தினமும் இறைவனிடம் எழுப்பி வந்த வேண்டுதலுக்கு இறைவன் விடையளித்தார். மனமாகாத மரியாவை தம் மகனின் தாயாகும்படி அழைத்து மீட்பின் கருவியாக்கினார். தனிப்பட்ட வாழ்வானாலும் சரி, சமுதாய வாழ்வானாலும் சரி, நமக்கு தேவை இறைவனிடம் சரணடையும் பணிவு மற்றும் தகுந்த முடிவுகளை எடுக்கும் துணிவு ஆகும். வானதுதர் மரியாவை சந்தித்த அந்நிகழ்வில் காணப்பட்ட அந்த பணிவையும் துணிவையும் இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் புலரும் புத்தாண்டிலும் நாம் அனைவரும் பெற்று வாழ அன்னை மரியாவின் பரிந்துரையோடு இத்திருப்பலியில் சுருக்கமாக இறைவனை மன்றாடுவோம். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருவருகை காலத்தினுடைய இந்த 4வது வாரத்தை குறிக்கும் விதமாக 4வது மெழுகுத்திரையை இப்பொழுது குருவானவர் ஏற்றுவார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது புனித பிரான்சிஸ் சவேரியார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட குடும்பங்களுக்காகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் உங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உடலிலும் கல்வி முன்னேற்றம் வேலை வாய்ப்பிற்காக திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிக்கின்றோம். மேலும் திருப்பலியினுடைய தனிப்பட்ட கருத்துகளாக அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பம் லூத் அகாடமி, அமலோற்பம் ஸ்கூல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ், லூது தொலைக்காட்சி, லூது கிளினிக் மற்றும் மருந்தகம், அருட்சகோரி மரி அந்தவன துருடுதிக்கு இறைவனினால் வரை செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இவற்றுடைய வளர்ச்சிக்காக திருப்பலி ஒப்புக்கொடுக்கின்றார்கள். இமானுவேல் ஜோசப், இமானுவேல் மோதரசு குடும்பத்தின் பெயரால் இறைவன் செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்தலுக்காகவும் ரெனாலோ டைட்டஸ் உடல்நல பெற வேண்டியும் திருப்பலி ஒப்புக்கொடுக்கின்றார்கள். முகையூர் அருள்மரிநாதர் ஆசிரியர் ஆண்டனி காணிக்கை மரி குடும்பத்தின் பெயரால் இறைவன் செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அருள்மரிநாதர் ஆசிரியர் ஆண்டனி காணிக்கை மரி, அருள் தந்தை ஆண்டனி குருஸ், ஜோசப் ராஜ் இவரது ஆண்மலை பாட்சிக்காக திருப்பலி ஒப்புக்கொடுக்கின்றார்கள். பி.எஸ். சின்னப்பன், சுபத்ரா,
மரிய லூயிஸ் இவளது ஆண் நிலைப்பாட்சிக்காக திருப்பளிப்பு உடைக்கின்றார்கள். கிளேர் உத்தரியதோஸ், கிளேர் மதலின், ஆண்டனி முத்து, ராஜம்மாள் இவளது ஆண் நிலைப்பாட்சிக்காக திருப்பளிப்பு உடைக்கின்றார்கள். ரெத்தரபோய், பங்கிரோஜ், ஜூலியன் பார்த்திபன், எலிசபெத், ஜூலியன் கிறிஸ்டோபர், விஜயராணி, அவுரோகே ஜில்பர்ட் இவளது ஆண் நிலைப்பாட்சிக்காக திருப்பளிப்பு உடைக்கின்றார்கள். ஆபேல் வாழ்வின் முதலாம் ஆண்டு நினைவு நாளாக இன்று இவரது ஆண் நிலைப்பாட்சிக்காகவும் மற்றும் குடும்பத்தில் மரித்த சௌரிமுத்து அன்னமரி சவுந்தப்பன் இவளது ஆண் நிலைப்பாட்சிக்காக திருப்பளிப்பு உடைக்கின்றார்கள். மோயிசன் சங்கீதா இவளுக்கு ஏற்பட்ட வாகன விபத்திலிருந்து காப்பாற்றியதற்காக இறைவனுக்கு நன்றி பலி ஒப்பு கொடுக்கின்றார்கள். ஜோசப் வின்சென்ட் ராஜ் குடும்பத்திற்கு இறைவன் செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்திலுக்காகவும் பிறந்த நாள் கொண்டாடும் இன்று அவருக்கு இறைவன் நல்ல உடல்நலத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும்படியாக திருப்பளிப்பு கொடுக்கின்றார்கள். மற்றும் மரியா தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியில் இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் மரியா தொலைக்காட்சியினுடைய வளர்ச்சிக்காக திருப்பலிலே சிறப்பாக ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதரே சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்திருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரையே நமக்கு உதவியளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய் ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள் புரிவாராக. ஆண்டவரே, எல்லாமல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்திரலே உம்மை வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும் எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்களை விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலியேசு வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் ஆசீர்வதித்திரளே உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, ஒப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியற செய்வீராக. இவ்வாறு தூயாவி எங்களில் இறங்கி வந்து இடையராது காத்தள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
எல்லாம் உள்ள இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஜெபிப்போமாக. கருணை கடலாகிய கடவுளே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்திருள உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். உம் திருமகன் மனிதரானதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்து செல்வீராக. உம்மோடும் பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. ஆண்டவர் தாமே ஒரு அடையாளத்தை அளிப்பார் என்று கன்னியிடமிருந்து பிறக்கும் குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடப்படும் என்றும் இன்றைய முதல் வாசகம் எடுத்துரைக்கிறது. கடவுள் எப்போதும் தம் மக்களுடன் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தும் இறை வார்த்தைக்கு கவனமுடன் செவிமடுப்போம். இதோ கன்னி பெண் கரி தாங்குவார். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 10 முதல் 14 வரை. அந்நாள்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளிச் சொல்லியது. உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலேயோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்லுவதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ, என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கன்னி பெண் கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகும் அதில் வாழ்வன யாவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்களின் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. பல்லவி. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். பல்லவி.
இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. பல்லவி. இரண்டாம் வாசக முன்னுரை. இயேசு கிறிஸ்து தாவீதின் மரபில் பிறந்தவர் என்றும் அவர் இறந்து உயிர்த்தன் வழியாக கடவுளின் மகன் என்பது உறுதிப்படுத்தப்பட்டு என்றும் புனித பவுலடியார் விளக்குகிறார். நாம் அனைவரும் இயேசுவுக்கு சொந்தமானவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம் என்பதை வலியுறுத்தும் இவ்வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். தாவீதின் மரபினரான இயேசு கிறிஸ்து கடவுளின் மகன். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 1-7 முடிய. கடவுளின் அன்பை பெற்று இறை மக்களாக அழைக்கப்பட்டுள்ள ரோமை நகர மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதரான அழைப்பை பெற்றவனும் கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கப்பட்டவனும் ஆகிய பவுல் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடம் இருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமலை நூலில் வாக்களித்தார். இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியதாகும். இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரபினர். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமை உள்ள இறைமகன். இவர் இறந்து உயிர்த்தெழுந்ததால் இந்த உண்மை நிலைநாட்டப்பட்டது. இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிற இனத்தார் அனைவரும் இவர் மீது நம்பிக்கை கொண்டு இருக்கும் கீழ்ப்படியுமாறு இவர் பெயர் விளங்க இவர் வழியாகவே நாங்கள் திருத்தூத பணி செய்வதற்குரிய அருளை பெற்று கொண்டுள்ளோம். பிற இணைத்தவராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் இருக்க அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கருவுற்றுவோர் ஆன்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல், அதாவது கடவுள் நம்முடன் இருக்கிறார் என பெயரிடுவர். அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 18 முதல் 24 முடிய.
கிறிஸ்து இயேசுவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புவுக்கும் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பான். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவீர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டான். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கடவுள் நம்மோடு, நாம் யாரோடு? கடவுள் நம்மோடு, நாம் யாரோடு? ஆண்டவர் இயேசுவில் அருமையான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தினுடைய இந்த 4வது ஞாயிறு கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை நாம் மிக அருகாமையிலே கொண்டாட இந்த நாள் நம்மை அழைத்து செல்லுகிறது. இன்னும் ஓரிரு நாட்களிலே எம்பெருமான் இயேசுனுடைய பிறப்பு விழாவை நாம் கொண்டாட இருக்கிறோம். எனவேதான் இந்த நாளிலே ஒரு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அன்னையாம் திருச்சபை இந்த நாளை கொண்டாடுகிறது. இந்த வழிபாட்டு வாசகங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை, எப்படிப்பட்ட ஒரு அமைதியை உள்ளத்திலே நாம் முழுமையாக பெற வேண்டும் என்பதை தெளிவாக வலியுறுத்துகிறது. அதை சிந்திக்கத்தான் அன்னையாம் திருச்சபை இந்த நாளிலே நம்மை அழைக்கிறது. ஒரு மாணவன் ஒருவன் ஸ்கூலுக்கு சரியா போறதில்லை, ஒழுங்காக படிக்கிறதில்லை. எனவே அந்த ஆசிரியர், மாணவனுடைய ஆசிரியர் கேட்டான், நீ நல்லாவே படிக்க மாட்டேன்ற, ஒழுங்காக படிக்க மாட்டேன்ற, என்ன காரணம் என்று ஆசிரியர் மாணவனை பார்த்து கேட்கிற பொழுது மாணவன் சொன்னார், எங்கள் அப்பாவும் அம்மாவும் எப்பொழுதுமே சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க, தினந்தோறும் சண்டை தான், அதனால் என்னால் படிக்க முடியல. ஆசிரியர் கேட்டார், உங்கள் அப்பா அம்மா யாருடா, கூட்டுவான் என்று சொல்லும் பொழுது அந்த மாணவன் சொன்னான், எங்கள் அப்பா அம்மா யாருன்னு கண்டுபிடிக்கிறதே ஒரு சண்டையாக இருக்குது டெய்லி வீட்டில். 2 பேருக்குமே என்னுடைய அப்பா அம்மா யாருன்னு அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கே சண்டையாக இருக்குது. ஆண்டவர் இயேசுவில் அருமையானவர்களே,
இன்றைய கால சூழ்நிலையிலே குடும்பங்கள் அப்படிதான். குடும்பங்களிலே அவ்வப்போது பல குடும்பங்களிலே பிரச்சனைகளும் சண்டைகளும் வருகிறது என்றால் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் ஒருவரை ஒருவர் சந்தேக கண்களோடு அவருடைய நடத்தையிலே சந்தேகத்தோடு இருக்கிற பொழுது அந்த குடும்பத்திலே பிரச்சனைகள் வருகிறது. என்னதான் ஆண்டவர் கொண்டு வந்த அமைதி சமாதானம் எதுவாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் இல்லாமல் போய்விடுகிறது. இதைத்தான் இந்த வழிபாட்டு வாசகம் உணர்த்துகிறது. ஆண்டவர் கொண்டு வருகின்ற அந்த நீடித்த ஒரு சமாதானம், ஒரு அமைதி உள்ளங்களிலே நிறைவாக தங்க வேண்டும் என்றால் நம்முடைய சந்தேக கண்களை நாம் முழுமையாக எடுத்துவிட்டு கடவுளுடைய பிரசன்னத்திலே கடவுள் என்னோடு இருக்கிறார், எங்களோடு இருக்கிறார் என்ற ஒரு உணர்விலே நாம் வாழுகின்ற பொழுதுதான் அவர் கொடுக்கக்கூடிய, அவர் கொண்டு வந்த அந்த ஒரு நிலையான ஒரு அமைதி நம்முடைய உள்ளத்தில் இருக்கும். அன்புக்குரியவர்களே, முதல் வாசகம் எசையா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வாசகமாக இருக்கிறது. ஏறக்குறைய கிறிஸ்து இயேசு பிறப்பதற்கு முன்பாக 735 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட இந்த வாசகம் அதில் மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த கடவுள் உங்களோடு தங்குவதற்கு வர இருக்கிறார். ஆனால் அந்த கடவுளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கிறதா என்றால் ஒரு கேள்விக்குறிதான். எனவேதான் எசையா இறைவாக்கினர் இந்த ஆகாசு என்ற இந்த மன்னனுக்கு ஒரு அதிர்ச்சி ஊட்டுகின்ற, ஒரு எச்சரிக்கை கொடுக்கின்ற ஒரு செய்தியாக இன்றைய முதல் வாசகம் அமைந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த ஆகாசு அரசன் யூதேயா நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு மன்னனாக இருக்கிறான். எனவே அப்பொழுது சாலமோனுக்கு பிறகு இந்த இஸ்ராயல் நாடு ஒருங்கிணைந்த ஒரு இஸ்ராயல் குலமாக இருந்தது சாலமோனுடைய ஆட்சியிலே. ஆனால் அதன் பிறகு இந்த இஸ்ராயலினுடைய நாடு என்பது வடக்கு தெற்காக பிரிந்து போனது. எனவே இந்த வடக்கு பகுதியை இஸ்ராயலும் தெற்கு பகுதியை யூதேயா அரசனுமாக ஆட்சி செய்து கொண்டு பிரிவுபட்டு இருந்தார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் இந்த இஸ்ராயலர்கள் அசிரிய மன்னனுக்கு அவர்கள் அடிமைகளாக மாற்றப்பட்டு வரி செலுத்தி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அவர்கள் இருந்தார்கள். இந்த ஒரு அவலநிலையை போக்க வேண்டும் என்பதற்காக இந்த இஸ்ராயல் நாட்டினுடைய அரசனாக இருந்த அந்த பெக்கா என்ற அரசன் சிரியா நாட்டினுடைய அரசனோடு கைகோர்த்து கொண்டு, அந்த ரெசியன் என்ற அரசனோடு கைகோர்த்து கொண்டு இந்த அசிரியர்களை எதிர்க்க வேண்டும், அவர்களை எதிர்த்து வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இந்த ஆகாசு அரசனை அசிரியர்களுக்கு எதிராக திருப்பி விட வேண்டும், இந்த ஆகாசு மன்னனை நம்மோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு சூழ்ச்சியிலே இவர்கள் எடுக்கிறார்கள். எனவேதான் இந்த ஆகாசு அரசனிடத்தில் நீ அவரனோடு, இந்த அசிரிய நாட்டினோடு நீ உடன்படிக்கை செய்து கொள்ளக்கூடாது, எனவே நீ எங்களோடு சேர்ந்து கொள் என்று சொல்லுகிற பொழுது இதற்கு இந்த ஆகாசு அரசன் உடன்படவில்லை, ஒத்துவரவில்லை. எனவே இந்த உடன்படாத ஒரு சூழ்நிலையிலே இந்த இஸ்ராயலுடைய அரசராக இருக்கிற இந்த பெக்காவும் இந்த சிரியா நாட்டினுடைய அரசனாக இருக்கின்ற ரெசியாவும் சேர்ந்து இவனை ஆட்சியிலிருந்து எடுத்துவிட்டு இவருக்கு பதிலாக தாவீதை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில்தான் இந்த ஆகாசு அரசன் மீண்டுமாக அசிரியர்களோடு சேர்ந்து ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறான். அவர்களோடு நண்பர்களாக அவருடைய உதவியை தேடுகின்றான். இவர்கள் என்னை எதிர்த்து வருகிறார்கள், இந்த பெக்கா என்ற அரசன் என்னை எதிர்த்து வருகிறான், எனவே எனக்கு உதவி வேண்டும் என்று சொல்லி அந்த அசிரிய நாட்டினோடு இந்த இஸ்ராயலை யார் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்களோ
அந்த நாட்டு அரசனோடு இவன் உடன்படிக்கை செய்து கொண்டு அவருடைய உதவியை நாடுவதற்காக செல்லுகின்றான். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை, ஒரு கேவலமான ஒரு நிலையை போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எசையா இறைவாக்கினர் சொல்லுகின்றான். ஆனால் பாருங்கள், இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய உடனிருப்பு எல்லா நேரங்களிலுமே, எல்லா பொழுதுமே அவர்களோடு இருந்தது. எப்பொழுது அந்த இஸ்ராயேல் மக்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட அரச குருத்துவ கூட்டம் என்று அவர் தேர்ந்தெடுத்தாரோ யாவே கடவுள், அந்த நொடி பொழுதிலிருந்து அந்த யாவே கடவுளுடைய உடனிருப்பு பிரசன்னம் அந்த மக்களோடு இருந்தது. அதை அவர்கள் நன்கு உணர்ந்தார்கள். எனவேதான் அந்த விடுதலை பயணத்திலே யாவே கடவுள் அவருடைய உடனிருப்பு எங்களோடு இருக்கிறது, அவர் எங்களோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார் என்று இஸ்ராயேல் மக்கள் நம்பினார்கள். எனவேதான் விடுதலை பயணம் 13வது அதிகாரம் 21வது வசனத்திலே பார்க்கிறோம். அந்த இஸ்ராயேல் மக்களை யாவே கடவுள் பகலிலே மேகத்தூண் வழியாகவும் இரவிலே நெருப்புத்தூண் வழியாகவும் அவர்களை வழிநடத்தி சென்றார். கடவுளுடைய பிரசன்னம் அவர்களோடு இருந்தது என்று நாம் வாசிக்கின்றோம். அதே போலத்தான் சங்கீதம் 121 8வது வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது, நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்பொழுதும் எப்பொழுதும் உன்னை நான் காத்திடுவேன் என்று கடவுள் சொல்லுகின்றான். அப்படி என்றால் அந்த இறைவனுடைய பிரசன்னம், உடனிருப்பு எந்த நொடி பொழுதுமே அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை விட்டு நீங்காமல் உடனிருந்தது. இவ்வாறெல்லாம் கடவுளின் உடனிருப்பை அனுபவித்தார்கள். விடுதலை பயணம் 33:14 நாம் வாசிக்கின்றோம். எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அந்த யாவே கடவுள் இஸ்ராயேல் மக்களை வழிநடத்திய அந்த தலைவனுக்கு சொல்லுகின்றார். உன்னை நான் வழிநடத்துவேன், உன்னோடு இருக்கிறேன், உனக்கு இளைப்பாறுதல் நான் கொடுக்கிறேன், உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து இந்த மக்களை வழிநடத்துகிறேன் என்று சொன்னார். இப்படியெல்லாம் அந்த இஸ்ராயேல் மக்கள் கடவுளுடைய பிரசன்னத்தை, உடனிருப்பை அனுபவித்தவர்கள். கடைசியிலே இந்த ஆகாசு இந்த அரசன் கடவுளின் உடனிருப்பை மறந்து போய்விட்டான். எனவேதான் அந்த அசிரிய நாட்டோடு அவன் உறவு கொள்ளுகின்ற பொழுது, நீ இப்படிப்பட்ட ஒரு கூட்டை, ஒரு கூட்டொருங்கு இயக்கத்தை, அந்த ஒரு கூட்டு முயற்சியை, அந்த நட்புறவை நீ ஏற்படுத்த கூடாது என்று எசையா இறைவாக்கினர் எச்சரிக்கை கொடுக்கிறான். இன்றைய முதல் வாசகம் தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவரின் வாக்கு ஆகாசுக்கு சொல்லப்பட்டதே. எனவேதான் எசையா இறைவாக்கினர் ஆகாசுக்கு சொல்லும் பொழுது, ஒரு அடையாளத்தை கேள். அவர் சொல்லுகிற பொழுது, அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேள் என்று சொல்லும் பொழுது, உடனே சொல்லுகின்றான் ஆகாசு இறைவாக்கினர், அந்த அரசன், நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறான். எப்படிப்பட்ட இரட்டை வேடம் பாருங்கள். தன்னுடைய அரசை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, யார் என்னை எதிர்த்திருக்கிறார்களோ, இஸ்ராயேலுக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறான். ஆனால் இந்த இடத்திலே சொல்லுகிற பொழுது, நான் ஆண்டவரை சோதிக்க மாட்டேன், நீ சொல்லுவது போல நான் ஆண்டவரிடத்திலே கேட்க மாட்டேன் என்று நடிக்கின்றான். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவன் முழுமையாக இந்த இடத்திலே அனுபவிக்கவில்லை. இந்த அரசன் சொன்ன வார்த்தை உண்மை அல்ல, ஒரு போலியான வார்த்தையை சொல்லுகிறான். ஆனால் நம்முடைய உள்ளத்திலே கடவுளுடைய அந்த துணையை நம்பாமலும், தன்னுடைய மக்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை அவன் ஏற்றுக்கொண்டு நம்பாமலும் அவன் பகைவர்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறான். எனவேதான் எசையா இறைவாக்கினர் சொல்லுகின்றான், நீ சொல்லுவதை, நான் சொல்லுவதை கேளுங்கள். அவனை சாடுகின்றார். எப்படிப்பட்ட வார்த்தைகளிலே, மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ, என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ?
அவனை திட்டுகிறார், சாடுகின்றான். இவ்வளவு நாள் நீ மனுஷனை ஏமாத்திட்டு இருந்த, மனிதனை சோதித்து பார்த்து, அது உனக்கு போதாதா? என் கடவுள் உண்மையான தெய்வம் எங்களோடு இருக்கிறார். இந்த இஸ்ராயேல் மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களோடு இருக்கிற அந்த கடவுளை நீ ஏன் சோதித்து பார்க்க வேண்டும்? கடவுளை சோதித்து பார்க்காதே, உன்னுடைய இரட்டை வேடத்தினால் மனிதனுக்கு நல்லவனாகவும் கடவுளுக்கு நீ துரோகியாகவும் ஏன் நடித்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லுகின்றான். எனவேதான் அந்த எசையா இறைவாக்கினர் சொல்லுகிறான், இளம்பெண் ஒருவர் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார், அந்த மகனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர் என்று சொன்னார். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று அந்த ஆகாசி இறைவாக்கினருக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். நீ இடைவிடாமல் வழிபடக்கூடிய அந்த கடவுள் உன்னை விடுவிப்பார். இதைத்தான் தானியேல் புத்தகத்திலே நாம் வாசிக்கின்ற 6வது அதிகாரம் 16வது வசனத்திலே, நீ இடைவிடாமல் வழிபடுகின்ற அந்த யாவே கடவுள் உன்னை விடுவிப்பார். இதைத்தான் இங்கு சொல்லுகிறான். இளம்பெண் ஒருவர் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார், அந்த மகனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர், அவர் கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இந்த ஆகாசு அரசன் முழுமையாக கடவுளுடைய உடனிருப்பை நம்பவில்லை, எச்சரிக்கை கொடுத்தார். எனவேதான் அடையாளத்தை சொல்லுகிறார், உங்களை மீட்டெடுக்க ஒரு கடவுள் வருகிறார், அந்த இம்மானுவேல் என்ற அரசர், அவர் உங்களோடு இருக்கிறார் என்று. அவர் கொடுக்கக்கூடிய அந்த சமாதானம், அமைதி உங்களோடு தங்கக்கூடியதாக இருக்கும். எப்பொழுது என்றால் நீங்கள் உண்மையானவர்களாக வாழுகின்ற பொழுது. இதைத்தான் இந்த நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆகாசு ஒரு அரசன், அப்படி என்றால் ஒரு நாட்டுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் கடவுளுக்கு அவன் பயப்பட வேண்டும், அவன் மக்களுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும். ஆனால் அவன் தன்னுடைய முன்மாதிரியான வாழ்விலிருந்து அவன் தவறி போய் விட்டான், கடவுளுக்கு பயப்படவில்லை. ஆனால் இந்த நற்செய்தியிலே புனித சூசையப்பர் ஒரு நீதிமானாக இருக்கிறார். ஏனென்றால் யூத கலாச்சாரத்தின்படி பாருங்கள், திருமணம் ஆகியும் ஒரு பெண் கன்னியாக இருக்கிறாள் என்றால், அவள் கன்னிமை குறையாமல் இருக்கிறாள் என்றால், அவள் குழந்தை பேருக்கு தகுதியானவளாக இருந்தாள் என்றால் அவள் தவறானவள் என்று சுட்டி காட்டப்படும். அதாவது ஒரு ஆணோடு இணையவில்லை, ஒரு ஆணோடு இணைந்து கருவாகவில்லை என்றால் அவள் தவறானவள், அவளை முழுமையாக வேசி என்ற ஒரு பட்டம் கட்டி கல்லால் அடித்து சாகடிக்க வேண்டும். அப்படிதான் சூசையினுடைய வாழ்க்கையிலுமே நடந்திருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. ஆனால் இருவருக்கும் திருமண ஒப்பந்தம் மட்டும்தான் செய்யப்பட்டிருக்கிறது, திருமணம் ஆகவில்லை. எனவேதான் இந்த சந்தேகங்கள் எங்கு புகுகிறதோ, கணவன் மனைவிடத்திலே அவருடைய நடத்தையிலே எங்கு சந்தேகங்கள் எழுகிறதோ அந்த இடத்திலே பிளவுகள் வரும். அப்படிப்பட்ட சந்தேகம் சூசைக்கும் வந்தது. ஆனால் அவர் ஒரு நீதிமானாக இருந்தார். நீதிமான் என்பவர் கடவுளுக்கு பயந்து, கடவுளின் அச்சத்திலே, கடவுளின் பாதுகாப்பிலே வாழக்கூடியவர். கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து வாழக்கூடியவர்கள் தான் நீதிமான்கள். அப்படிதான் இந்த சூசை வாழ்ந்தான். கடவுள் எனக்குள் இருக்கிறார். ஆனாலும் இவர் முழுமையாக ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் விலக்கிவிட அவர் திட்டமிட்ட பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு சொல்கிறார். ஏனென்றால் அந்த கன்னி, அந்த இளம்பெண்ணுடைய வயிற்றிலே பிறக்கக்கூடிய அந்த கிறிஸ்து இந்த மண்ணுலகத்தினுடைய மீட்புக்காக வர இருக்கிறார். அந்த இளம்பெண் கன்னியான மரியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெண் உனக்கு மனைவியாக கொடுத்திருக்கிறார்கள், அவரை நீ ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், இது தூய ஆவியால் நடந்தது என்று கனவிலே வானதூதர் சொன்ன உடனே முழுமையாக கீழ்ப்படுகிறார். அன்புக்குரியவர்களே, ஆமேன் என்று சொல்லுகிறான். மனுஷனுக்கு வேஷம் போடல, கடவுளுக்கு வேஷம் போடல, இருப்பதை இருப்பதாக கடவுளின் வார்த்தை சத்தியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, வாழ்வு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று புனித சூசை நீதிமானாக நேர்மையாளராக இருந்ததனால் மரியன்னையை ஏற்றுக்கொள்ளுகிறார். யாரை பற்றியும் கவலைப்படவில்லை. இந்த உலகம் என்ன சொல்லும்,
என்னுடைய ஊரார் என்ன சொல்லுவார்கள், என்னுடைய சொந்த பந்தங்கள் என்ன சொல்லுவார்கள், என்னுடைய வாழ்வை அழிப்பதற்காக தேடிக்கொண்டிருக்கிற என்னுடைய எதிரிகள் என்ன சொல்லுவார்கள் என்று எதை பற்றியுமே கவலைப்படவில்லை. ஏனென்றால் இந்த உயிர்த்த ஆண்டவர், இந்த உண்மையான கடவுள் யாவே இறைவன் என்னோடு இருக்கிறார். அவருடைய குரலை நான் கேட்டிருக்கிறேன். இது மீட்புக்காக, இறைவனின் திட்டத்திற்காக எனக்கு கொடுக்கப்பட்ட கடவுளின் பிரசன்னம் என்று உணர்ந்தான். எனவேதான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எனவேதான் அந்த இளம் பெண் என்று எசையா சொன்ன அந்த பெண் மத்தேயு நற்செய்தியிலே கன்னி என்று மரியன்னையை அவர் முழுமையாக கொடுக்கிறார். ஏனென்றால் கன்னித்தன்மை மாறாமல், கொஞ்சம் கூட அவள் அதிலிருந்து விலகாமல் ஆண்டவருக்கு முழுமையாக தன்னையை கொடுக்கின்றார். ஆமேன் என்று சொல்லி முழுமையாக தன்னையை கொடுத்து, ஏனென்றால் இந்த உலகத்திற்கு நான் நடிக்கவில்லை, மனிதர்களுக்கு நான் வேடம் போடவில்லை, மாறாக கடவுளின் உடனிருப்பை நான் உணர்கிறேன், அவருடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். என்னை படைத்தவர், பராமரிக்கிறவர், என்னோடு இருந்து என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிற என் கடவுள், என்னை படைத்தவரை நான் படைப்புக்கு உட்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆமேன் என்று சொன்னார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மோடு, நாம் யாரோடு? பல நேரங்களிலே இந்த முதல் வாசகத்திலே வருகின்ற இந்த ஆகாசு மன்னனை போலத்தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நாடக மனிதர்களாக, நேரத்துக்கு நேரம் மாறக்கூடியவர்களாக, நிறத்துக்கு நிறம் மாறக்கூடியவர்களாக, மனிதர்களுக்கு மனிதர்கள் மாறக்கூடியவர்களாக உங்களுடைய வாழ்வு பச்சோந்திகளாக இருப்பதினால்தான் கடவுளின் பிரசன்னத்தை, அவர் உங்களோடு இருக்கிறார் என்ற அந்த உடனிருப்பை நீங்கள் உணராமல் போகிறீர்கள். அதனால் கடவுள் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை, அமைதியை உங்களுடைய உள்ளத்திலிருந்து நீங்கள் தொலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த உலகத்தில். மாறாக புனித சூசையை போல, அன்னை மரியாளை போல ஆமேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்ற அந்த உடனிருப்பை நீங்கள் உணர்கிற பொழுது ஆசி பெற்றவர்களாக இருப்பீர்கள். எனவேதான் திருமுடுக்கு வழியாக அந்த கடவுள் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து, உறுதி பூசல் வழியாக உங்களை திடப்படுத்தி, ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே நீங்கள் உட்கொள்ளுகின்ற நற்கருணை வழியாக அந்த ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்திலே வருகிறார், அவருடைய உடனிருப்பை உங்களுக்கு கொடுக்கிறார். நான் உங்களை தனிமையாக விடவில்லை, உங்களோடு இருக்கிறேன். நீங்கள் செல்லுகின்ற இடங்களிலே உங்களோடு இருக்கிறேன். நீங்கள் வெளியே போகும்போதும் உள்ளே வரும்பொழுதும் எப்பொழுதும் உங்களை நான் பாதுகாக்கிறேன், உங்களோடு நடந்து வருகிறேன், உங்களுக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அவருடைய அந்த பிரசன்னத்தை நீங்கள் உணர்கின்ற பொழுதுதான் அவருடைய அமைதியும் அந்த சமாதானமும் நிலையாக உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும். ஆண்டவரிடத்திலே நாடக மனிதர்கள் ஒருபொழுதும் நிலை வர மாட்டார்கள். உண்மை மனிதர்கள், ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், அழைத்த இறைவனுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன், நான் கத்தோலிக்க கிறிஸ்தவன், கிறிஸ்தவள், கடவுளை, கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியவனாக நான் இருக்கிறேன். அந்த ஒரு பிரதிபலிப்பை உங்களுடைய வாழ்க்கை வார்த்தை வழியாக, உங்களுடைய செயல்கள் மூலமாக நீங்கள் வெளிக்கொணர்கின்ற பொழுதுதான் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த மெசியா இம்மானுவேல் உங்களோடு தங்குவான். அவர் கொண்டு வருகின்ற அந்த சமாதானம் உங்களோடு இருக்கும். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? கடவுள் நம்மோடு, நாம் யாரோடு? ஆமென். Amen.
அன்புக்குரிய சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுனுடைய வருகையை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே அவர் எளியோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் உள்ளம் உடைந்தவர்களை அவர் குணப்படுத்தும் வந்தார். எனவே நாமும் பிறர் மீது அன்பும் அக்கறையும் வைத்தவர்களாக நம்முடைய மன்றாட்டுகளை ஏறெடுப்போம். உமது நற்செய்தி பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்ட பணியாளர்களாகிய எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். இவர்கள் அனைவரும் அன்னை மரியாவைப் போல உம் திருவுலத்திற்கு பணிந்து வரவிருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவினை மாந்தர் அனைவருக்கும் மகிழ்ச்சி தரும் விழாவாக கொண்டாடிட தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவராம் இயேசுவிடமிருந்து உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக என்ற பவுலடியாரின் வாழ்த்து இவ்வுலகில் மெய்ப்பட வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். உலகத் தலைவர்களும் எம் நாட்டை ஆள்வோரும் அமைதியின் பாதையில் பயணித்து மக்கள் அனைவரையும் சமய சமூக பாகுபாடின்றி ஒரு தாய் மக்களாக பாவித்து நல்வழி நடத்திட வரமருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருவருகை கால வலயத்தின் 4ஆம் மெழுகுதிரியை அன்பின் சுடராக ஏற்றும் இந்நாளில் உமது அன்பை பெற்று இறைமக்களாக அழைக்கப்பட்டுள்ள நாங்கள் அனைவரும் அன்பின் சாட்சிகளாக விளங்க மன்றாடுகின்றோம். இக்கிறிஸ்து பிறப்பு காலத்தில் நாங்கள் பிறரன்பு செயல்களில் எம்மையே முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு உமது அன்பை பிறரோடு பகிர்ந்து வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இம்மானுவேல் ஆகிய உமது வருகையை நன்றியோடு கொண்டாடி மகிழும் எம் பங்கு மக்கள் மற்றும் இளையோருக்காக மன்றாடுகின்றோம். தூய யோசேப்பை போல உமது திட்டத்திற்கு துணிவுடன் இணங்கி கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வோடு எங்கள் இல்லங்களிலும் இதயங்களிலும் நீர் பிறக்க தகுந்த தயாரிப்புகளை செய்ய அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. இன்று வாழும் எல்லாம் உள்ள இறைவா, மக்கள் அனைவரும் வாழ்வு பெறவும் உண்மையின் நிறையறிவு பெறவுமே நீர் விரும்புகிறேன். நீர் கொண்டு வந்த இந்த அமைதி, சமாதானம், இந்த ஒற்றுமையை இவருடைய உள்ளங்களிலே என்றும் நிலைத்திருக்கவும் இதன் வழியாக இவர்களுடைய வாழ்வை பெற்றுக்கொள்ளவுமே உம்முடைய ஆசிரை இவர்களுக்கு நீர் கொடுத்தீர். இதோ இந்த உலக மாந்தர்கள் யாரும் இவர்கள் யாரும் அழிவுற நீர் விரும்புவதில்லை. விசுவாசிகளாக இவர்கள் நேர்ந்தெடுத்த இந்த மன்றாட்டுக்களை உடைய வள்ளல் தன்மையாய் மிக விரைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் உள்ள தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தன் திருப்பெயரை புதுசுக்காகவும் ஆட்சிக்காகவும் தன் நன்மைக்காகவும் புனித திரு அவை நலனுக்காகவும் முத கையேற்றபடி கொள்வாராக. அன்பே உருவான இறைவா, புனித மரியாவின் திருவயிற்றில் தூயாவியார் தமது வல்லமையால் நிரப்பினார். உமது திருப்பீடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள இக்காணிக்கைகளையும் அவர் எப்பொழுதுமே என்றும் புனிதப்படுத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவான், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினான். அவர் வர இருக்கிறார் என யோவான் அறிவித்தான். வந்த பின் அவரை சுட்டி காட்டினான். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கருளினார். ஆகவே வானகத்தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சிமையை புகழ்ந்து போற்றி ஆர்ப்பரித்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி கூறி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை லயோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருச்சபை அன்பில் நிறைவு பெற செய்திருளும்.
மேலும் உயிர்த்தெடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் சவேரியார் மற்றும் இவ்வுலகிலும் குகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைமாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டருடைய சமாதானவங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக.
இயேசின் சமாதானத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எங்கள் ஆன்மா நலமடையும்.
திருப்பிலியாண்டுக்கான ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியாரால் எம்மிதயங்களில் பச்சையிடு பிறந்து சுடரும் மது அரசின் வருகைக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கை எம்மில் மீண்டும் தட்டு எடுப்பதாக. நற்செய்தி விதைகளை ஐராமல் விதைப்பவராக மதருளை மாற்றுவதாக. அவ்விதைகள் மாநிலத்திற்குள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தீமை ஆதிக்கம் அறிந்து மது மாற்றி முடிவின்றி ஒளிரும் பொழுது உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய மன்னகத்தையும் ஏற்படுத்துவதாக. இவ்விட கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பலிலாகிய எம்மையில் விண்ணக சிறந்தக்கான பேரார்வத்தை தூண்டி எழுப்பதாக. அதே அருள் நம்பிப்பரி மகிழ்ச்சியையும் அமைதியையும் உலகம் முழுவதும் பரப்புவதாக. முடிவின்றி பச்சதுக்குரிய என் இறைவனாகிய உமக்கு மாட்சி புகழும் இயேசு மரித்தாக. ஆமென். குருக்களுக்காக வேண்டும் ஜெபம். என் அன்பான ஆண்டவரே, குருக்களை காப்பாற்றும்படியாக உம்மை மன்றாடுகிறேன். அவர்கள் முனைவரானதாலும் அவரது வாழ்வு மது பலிப்பிடத்தில் எரிக்கப்படுவதாலும் அவர்களை காப்பாற்றும். அவர் உலகத்தை விட்டு பிரிந்தாலும் உலகின் நடுவே வாழ்வதாலும் உலக இன்பங்கள் அவர்களை சோதிப்பதாலும் அவர்களை முதலில் வைத்து காப்பாற்றும். அவர்கள் தனிமையாக இருக்கும் போதும் வேதனைப்படும் பொழுதும் ஆன்மாக்களுக்கான அவரது பலி வாழ்வெல்லாம் வீணாக தோன்றும் பொழுதும் அவர்களை காப்பாற்றும். ஆண்டவரே, அவர்களுக்கு உம்மை தவிர வேற ஒருவரில்லை என்றும் மனித பலவீனம் கொண்ட மனித இதயம்தான் அவரிடம் ஒன்று என்று நினைத்து அவர்களை காப்பாற்றும். அவரது ஒவ்வொரு சிந்தனையும் சொல்லையும் செயலையும் ஆசீர்வதித்து அவர்களை காப்பாற்றும். மரியே, குருக்களின் அரசியே, குருக்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். வார திருநாட்கள் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று திருவருகை காலத்தினுடைய 4ஆம் ஞாயிறு. 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கன்னி நகர் புனித ஜான் அருள் பணியாளர் நினைவினார். 24ஆம் தேதி கிறிஸ்து பிறப்பினுடைய இரவு திருப்பலி. 25ஆம் தேதி வியாழக்கிழமை கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித ஸ்டீஃபன் முதல் வேத சாட்சி பெருவிழா. 27ஆம் தேதி சனிக்கிழமை புனித யோவான் திருத்தூதர் நற்செய்தியாளர் பெருவிழா. வருகின்ற டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இயேசு மரியா யோசப்பின் திருக்குடும்ப பெருவிழா. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு சில அறிவிப்புகள். வருகின்ற டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை, வழக்கமாக புதன்கிழமை மாலை திருப்பலி நடைபெறும். அன்று இரவு கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவாக இருப்பதால் 24ஆம் தேதி அன்று புதன்கிழமை காலை 6 மணிக்கு வழக்கம்போல் திருப்பலியானது நடைபெறும். 24ஆம் தேதி புதன்கிழமை இரவு 11:45 மணிக்கு கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நள்ளிரவு திருப்பலியானது நடைபெறும். எனவே அனைவரும் குழந்தை இயேசுனுடைய ஆசிரியரை பெற்று செல்ல குடும்பத்தோடு நாம் வந்து அந்த குடும்ப நிகழ்வுகளை பங்கெடுக்க உங்களை அன்போடும் பாசத்தோடும் அழைக்கின்றோம். அடுத்த நாள் 25ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணிக்கு காலை திருப்பலியானது நடைபெறும். மீண்டும் அறிவிக்கின்றோம். 24ஆம் தேதி புதன்கிழமை காலை வழக்கம்போல் திருப்பலி நடைபெறும். அன்று 24ஆம் தேதி இரவு 11:45 மணிக்கு கிறிஸ்து பிறப்பு நள்ளிரவு திருப்பலியானது நடைபெறும். அடுத்த நாள் காலை 25ஆம் தேதி 7 மணிக்கு மீண்டும் திருப்பலியானது நடைபெறும். மேலும் இந்த கடந்த வாரத்திலே கொடைக்கம்ப பணிகளுக்காக நன்கொடை வழங்கிய நல் உள்ளங்கள் 8/12 அன்று திரு பீட்டராஜ் திருமதி சாந்தி மேரி குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 1000. 18/12 அன்று திரு துய்க்குவோன் வனத்தையன்
திருமதி துய்க்கோன் மரியல் ஜாக்லின் குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 5000. கடந்த வாரத்தினுடைய முன்னிருப்பு தொகை 2,95,600 ரூபாய். கடந்த வாரம் கொடுத்த அந்த பணத்தை சேர்த்து இந்த வாரத்தினுடைய மொத்த தொகை 3,600,000 ரூபாய். எனவே இந்த பணிகளுக்காக நன்கொடை வழங்கி இந்த நல்வுள்ளங்களுக்கு உங்கள் பெயராலும் என் பெயராலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜெபிப்போமாக. இன்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, நிலையான மீட்பின் உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். மீட்பளிக்கும் திருநாள் நெருங்கி வரும் இவ்வேளையில் நாங்கள் மென்மேலும் இறை பற்றுடன் உன் திருமகனுடைய பிறப்பின் மகரவை தகுதியான முறையில் கொண்டாட முன்னேறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. கத்தலுக்காகவும் இன்று திருப்பலி நிறைவேற்றிய அருள் தந்தையின் கத்தலுக்காகவும் இன்று திருப்பலியில் கலந்து கொண்ட அனைவரின் தேவைகளுக்காகவும் செவிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.